ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபிஸ் கிச்சன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச பட்டர் சிக்கன். இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்க செம்மையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதும் நாம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு. இதோட தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சிக்கன் நல்லா ட்ரை ஆகிருக்கு. இதை நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை வால் நறுக்கி வச்சுருக்கேன், அதை நாம் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நாம் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி 90% வெந்திருக்கும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இல்லைனா புதினா இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள்.